ஹalleluya. நான் வந்து சர்ச்சில் எல்லாம் பிரசங்கம் பண்ணதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சில் எல்லாம் இப்போ சகோதரி வந்து இங்கே பிரசங்கம் பண்ணுற மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியும் நான் எந்த இடத்துல எப்படி எல்லாம் இருந்தேன் வளர்ந்தேன். அதெல்லாம் சர்ச்சில் போய் நான் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. இப்படி ஒரு சிறிய அளவிலான ஒரு சபையில் வந்து கர்த்தர் என்ன அன்றைக்கி கூட நான் பேசினேன். ரொம்ப சந்தோஷம். சகோதரன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமத்தை வசனத்தை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சபையில் உருவாக்கின இந்த சகோதரர்களுக்கு நன்றி சொல்றேன். நான் வந்து பெரிய ஆலயங்கள்ல நான் ஒரு நாள் நான் இது பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட். சிறிய ஆலயத்துல கர்த்தர் வந்து என்னை நிற்க வைத்திருக்கிறார். ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 2-3-4-5 தடவை நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு தெரியும். அவங்களே என்னோட மெசேஜை கேட்டுருப்பாங்க. அதாவது குடும்ப ஜபத்துக்கு போவோம். வாரம் ஆனால் வந்து சர்ச்சில் இருந்து குடும்ப ஜபத்துக்கு போவோம். அதில் வந்து குடும்ப மெம்பர் இப்படி நாங்கள் வரிசையாக போவோம். இந்த மாதிரி பெரியவங்களை பேச சொல்லுவாங்க. நான் என்ன பேச சொல்லியிருக்கேன். 4-5 தடவை நான் மெசேஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அது மாதிரி கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. சின்ன வயசு சின்ன வயசுலேருந்து எனக்கு கர்த்தர் பைபிளை வந்து வாசிக்கவும் மனப்பாடம் பண்ணவும் சாப்பாடு வந்து வசனம் வாசித்து மனப்பாடமாக சொன்னாதான் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு. ஹாஸ்டலில் படித்தோம்ல அது மாதிரி. அதனால அந்த மாதிரி நான் வளர்க்கப்பட்டேன். என்னை கடவுள் தாய் தகப்பன் இல்லாமல் வளர்த்தினாலும் இந்த வேதத்தை கொடுத்து என்னை வளர்த்தினாரு. இப்பெல்லாம் நான் வேதத்தை படிக்க மாட்டேன். ஆனால் நிறைய வசனங்கள் என் மனசுல எந்த இடத்துல எந்த வசனம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாலண்ட வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. பிள்ளைங்க நல்லா என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே தெரியும். ஆமா, இந்த பைபிளோட விஷயத்தை பத்தி நான் ஒன்னே சொல்றேன். உங்களுக்கு நீங்க எப்பயாவது படிச்சிருப்பீங்க. பைபிள் அப்படின்னா ஒரு விரிவாக்கம், அப்ரிவியேஷன். பி ஃபார் பைபிள், சாரி பிஃபோர். I for information. B for BIBLE. Before information. Best information. Before information. I for information. Before leaving earth. Best information before leaving earth. Best information before leaving earth. Yes. இது நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக இல்ல நான் நிறைய டைம் படிச்சிருக்கிறேன். எனக்கு அது ஒரு விஷயத்துல கற்றுக்கணும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த வேத வசனங்கள் வந்து நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கும். அந்த அட்வைஸான வசனங்களை தான் இன்னைக்கு நான் வாசித்தே காண்பிக்கிறேன். அதுல ஒரு வசனத்தை மட்டும் நான் குறிப்பா சொல்லிட்டு நான் ரோமர் 12ஆம் அதிகாரம் நிறைய அட்வைஸான வசனங்களை நமக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா தான் நம்ம அதிகமாக பைபிள் படித்தாலும், சின்ன பிள்ளையிலேருந்து அதை நான் கரைச்சி குடித்தாலும், மனப்பாடம் வச்சுக்கிட்டாலும், என்னதான் ப்ரீச் பண்ணாலும், என்னதான் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று அனுபவங்களை பெற்று போதகராக நம்ம வந்து சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணாலும், எதுவாக இருந்தாலும் மனிதர்களாக தான் என்ன இருந்துட்டு இருக்கிறோம். ஹியூமன்னா ஹியூமன் தான். சில விஷயங்கள்ல நம்ம தவறுவோம். அந்த மாதிரி தவறும் பொழுது கர்த்தர் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் அட்வைஸை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு வேதா புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் கொஞ்சம் தெளிவாக வாசிக்கிறேன். நீங்கள் அதை கேளுங்க. அது ஒரு பெரிய பிரசங்கமாக இல்லாட்டையும் இந்த வசனங்களை கவனமாக கேட்கணும். நீங்கள் சிறியவர்களும் பெரியவர்களுமாக இருக்கிறீங்க இந்த சின்ன சபையில். இதை கேட்கிறவர்கள் மீடியா மூலமாக கேட்குறவங்களும் கேட்பார்களாக. இந்த வசனத்தை வந்து நான் வாசிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இது பெறும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ரோமர் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கு ஒருவர்
ஒரு அவைகளாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே என்னை சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களோட அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களை பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோகப்பாகனுக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தள்ளை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த வசனங்கள் வாசித்ததுல ஒரே ஒரு வசனத்தை பத்தி மட்டும் நான் கொஞ்சம் ஒரு 5 minutes பேசியிருந்தேன். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி கொடுப்பேன். எல்லாம் ஹிந்து ஸ்டூடெண்ட் தான். இதை சொல்லுவேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. ஒருத்தர் கீழே விழுந்து, நம்ம ஒரு பகையாளியை நம்ம பார்க்குறோம், அவன் கீழே விழுந்தாலும் அவனை தூக்கி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்கணும். அவன் பகையாளி, அவனை பார்த்தாவே நமக்கு பிடிக்காது. ஆனா அவனுக்கு அவன் எப்படியே உளுந்து சாகட்டும் அப்படின்னு போகாம அவனை தூக்கி விடுறது நம்மளுடைய கடமையா இருக்குது. இது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வசனம். நமக்கு பைபிள்ல அது சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு யாராவது தீமை இது பண்ணாங்கன்னா அந்த தீமைக்கு நம்ம தீமை சரி கட்டாம அதுக்கு நன்மை செய்து இது பண்ணோம். திருக்குறள் கூட, திருவள்ளுவர் கூட அந்த வசனமா தெரியல, திருக்குறள்ல அப்படின்றது இப்ப மனிதனே சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுடைய பெரிய நேத்து கூட திருவள்ளுவர் சிலையை பார்த்தோம். அவர் சொன்ன திருக்குறள் தான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான ஒருத்தர் தீமைக்கு தீமை செய்யாம அவர்கள் பார்க்கும்படியாக நமக்கு நன்மை செய்வது. என்னதான் பகவையாளியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, அவனுக்கு ஒரு சட்டையை வாங்கி கொடுக்கறது, அவனுக்கு ஒரு சாப்பாடு எடுத்து கொடுக்கறது, அவனுக்கு பசியா இருக்கும் போது ஆகாரம் கொடுக்கறது. அதை பத்தையில கூட நமக்கு வசனங்களை வாசிக்கிறோம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்றேன். நான் பல பேர்கிட்ட அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கிறிஸ்தவனா இருக்கும் போது நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை தெரியாம இருப்பாங்க. நிறைய பேர் பழிவாங்கின குணத்துல இன்னும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, மற்ற புறஜாதி மக்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வேத வசனங்கள் இப்படியாவது போய் சேரணும். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடையணும். அதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் தான் கர்த்தர் நினைக்கிறார். அதனால உலகம் முழுவதும் போராட்டமான உலகமா இருக்குது. தீமை நிறைந்ததா இருக்குது. தாய் மகனை வெறுப்பது, புருஷன் மனைவியை வெறுப்பது, மனைவி புருஷனை விட்டு விலகி போவது, இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்படுறோம். நம்ம குடும்பங்களை கூட நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சில சமயங்கள்ல நம்ம இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ரொம்ப அது மனதுக்கு வேதனையா இருக்குது. அதெல்லாம் எண்ணி பார்க்கவே முடியாது. நம்மளே சில சமயம் அந்த மாதிரி ஒரு குணங்களை உடையவங்களாக மாறுறோம். அதனால கர்த்தருடைய வேதத்தை எப்பயுமே நம்ம இறுக்கி பிடிச்சவங்களா இருக்கணும். நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் வேதத்தையே படிக்காமலாம் பல நாட்கள் இருந்திருக்கிறேன் அப்படின்னு. ஆனா அது கரெக்டு தான். ஆனா மனசுல இந்த வேத வசனங்கள் எப்பயுமே இருக்கும். படுத்துக்கிட்டே நான் அதெல்லாம் யோசிப்பேன். கர்த்தர் இப்படி நம்ம கூட இருக்கிறாரு, வேதத்துல இப்படி சொல்லி இருக்குது. அதனால நான் அதை பெருமையாவே இதை நான் சொல்லிக்கிறேன். வேதத்தை படிக்கிறது தான் இல்லை, ஆனா கர்த்தர் ஆல்ரெடி மனதுல நிறைய வசனங்களை எழுதி வச்சிருக்கிறேன். எந்த வசனம் எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் காமிப்பேன். இப்படியே காமிப்பேன். அந்த மாதிரி ஒரு தாழ்ந்த கர்த்தர் எனக்கு சிறு வயதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறது கர்த்தருடைய நான் மகிமை செலுத்துறேன் நானு. அதனால நான் கர்த்தரையெல்லாம் எப்பயுமே வெறுக்க மாட்டேன். எப்பயுமே கர்த்தரை பிடிச்சிருப்பேன். சில சமயங்கள்ல மனிதர்கள் காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வெறுப்பு வரும்.
நம்ம மாம்சீகத்துல தானே நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்படின்னு இங்க இருந்து போன பிறகு நமக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடும். அது கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்ம பலப்படுத்துறாங்க. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தீமையை நன்மையால் வெல்லணும், வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் என்னுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிச்சு கேட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாம் எப்பயுமே கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போம். சத்துரு ஒரு விஷயத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடாது. போராட்டமான வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டு எப்பவும் அவரோட பிள்ளைகளா இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி நன்றி நன்றி.